இன்னைக்கு இந்த பஜாஜோட தத்து பிள்ளைய பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஐகானிக் டிசைனை கொஞ்சம் வருஷமா பஜாஜ்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, பல்சரை பத்தி பார்க்க போறோம். பல்சர் 125 2026 எடிஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2026ல என்னெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டுங்க. ஸோ எல்இடி ஹெட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்இடி பிளிங்கர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 125cc இந்த எல்இடி பிளிங்கர்ஸ் எல்லாம் தேவையான்னு கேட்டால் எனக்கே டவுட்டாக தாங்க இருக்கு. நார்மலான ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலே ஓகே தாங்க, பட் அதுவும் இருக்கு. அதான் கிளியராக சொல்றேன் கேளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் சீட் வேரியன்ட், ஓகேவா? சிங்கிள் சீட் வேரியன்ட்ல இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அதாவது இது சிங்கிள் சீட் வேரியன்ட்ல டிஜிட்டல் மீட்டர் வேரியன்ட், ஓகேவா? சிங்கிள் சீட்ல இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அதான் இருக்கு பாத்தீங்களா அந்த வேரியன்ட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம் வரும், ஆனா எல்இடி பிளிங்கர்ஸ் வராது. நார்மல் ஹாலஜன் பிளிங்கர்ஸ் வரும். அதே மாதிரி கன்சோல் இருக்குல்ல, ஸ்பீடோமீட்டர் கன்சோல் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் வரும். பட் அந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு அனலாக் மீட்டர் இருக்கு தெரியுமா, அந்த அனலாக் வித் டிஜிட்டல் அந்த மீட்டர் வரும். என்னன்னா நிறைய பேர் பழைய விஷயத்த மிஸ் பண்றதால பஜாஜ் இந்த மாதிரி ஒரு வேரியன்ட் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிரைஸும் கொஞ்சம் வேரி ஆகுங்க. ஸோ பிரைஸை பத்தி நான் டீட்டெயில்டா நான் லாஸ்ட்ல சொல்றேன், சரியா? இந்த பல்சர் 125ல 3 வேரியன்ட் இருக்குங்க. ஸோ ஒரு சிங்கிள் சீட் வேரியன்ட்ல 2 மாடல் இருக்கு. அதாவது சிங்கிள் சீட்டு டிஜிட்டல் மீட்டர், சிங்கிள் சீட்டு அனலாக் மீட்டர். டியூல் சீட்லயும் ஒரு வேரியன்ட் இருக்குங்க. அந்த டியூல் சீட்ல ஒரே ஒரு மாடல் தான் உண்டு. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வச்ச ஒரே ஒரு மாடல் தான். 2026ல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்இடி ஹெட்லாம்ப் தாங்க. ஸோ இந்த எல்இடி ஹெட்லாம்ப் அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லையும் வீடியோஸ்லையும் பார்த்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு இருந்தீங்க. ஸோ நானும் ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்குறப்போ நல்லா இல்லாத மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. பட் நேரில் வந்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஷோரூமில் போய் விசிட் பண்ணி பாருங்க. எல்இடி பிளிங்கர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேடிஎம் அந்த டாமினார் அதுல எல்லாம் யூஸ் பண்ணா அதே எல்இடி பிளிங்கர்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஹெட் இருக்கு தெரியுமா, இந்த ஹெட் ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது எங்க ஊர்ல சொல்ற மாதிரி ஆன மண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். 2008-9 அந்த டைம்ல என்ன ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணாங்களோ அதே ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சின்னதா ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மகிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா டார்க் கிரே கலர் தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதுல ஃபுல்லாவே கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லாங்கான ஒரு ஃபெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெண்டரை தாண்டி தான் இங்கே செல்லி வரணும். இங்கே செல்லி வர வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கேற்ற மாதிரி கீழே வர கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கார்டுலையும் இந்த கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த இன்ஜின் கார்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட லுக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது இந்த கார்டு தாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வருது. இந்த கிக்கர் உள்ள வெஹிக்கிள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான், அதாவது இந்த பல்சர் வேரியண்ட்டில் மட்டும் தான் நான் கிக்கரை பார்க்குறேன். ஃபைபர் ஃபினிஷ்ல ஒரு சைட் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்கு, நல்லாவே இருக்கு. இந்த பீஸ்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. ஸோ இதுல கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 125 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது க்ளோசி ஃபினிஷ்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியல் டெய்லைட்டை இவங்க சேஞ்சஸ் பண்ணவே இல்லைங்க. ரியல் டெய்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பேக்லேயும் எல்இடி பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு லாங்கான சிங்கிள் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் சீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா இருக்கீங்க, உங்க அம்மா இருக்கு, இல்லைன்னா உங்க ஒய்ஃப் இருக்கு, அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த சிங்கிள் சீட். கைஸ் இதுல டிஃபால்ட்டாவே லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இதுல கொடுக்குறாங்க. ஸோ இதுல பார்த்தாலே தெரியும், பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்கு சாரி கார்டு பிளஸ் அந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் டிஃபால்ட்டாவே இந்த வெஹிக்கிள்ல கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே பேக்ல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதான் 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் எல்லாம் கிடையாதுங்க. இதுல கம்பிங் பிரேக் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றாங்க. ஸோ அதாவது நீங்க பேக் பிடிக்கிறப்போ ஃப்ரெண்டை சேர்ந்து பிடிக்குங்க. ஸோ இதுவும் சேஃப்டி பர்பஸுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 inch வீல். அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 inch வீல். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி சைடு ஓட்டுறதுக்கும் சரி, வில்லேஜ் சைடு ஓட்டுறதுக்கும் ஓரளவுக்கு சூட்டபிளான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சீட் கை பார்த்தீங்கன்னா 790mm சீட் கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 6 feet இருப்பேன், எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ கைஸ், நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா மீடியமாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 144 kg தாங்க உண்டு. ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது இன்ஜினை பற்றி பார்ப்போம். 124.3cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அது பவர் பார்த்தீங்கன்னா 11.8 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 10.8 நியூட்டன் மீட்டர் டார்க் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு இந்த வெஹிக்கிளோட பவரும் இந்த வெஹிக்கிளோட டார்க்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி லாங் எடுத்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிளை நீங்க நான் சூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். நம்ம இந்த ஃபியூல் டேங்கை பத்தி அங்க பார்க்க போறோம். ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் அதாவது கம்பெனி தரத்துல இருந்து ஒரு 66 67 கிடைக்குன்னு சொல்றாங்க. பட் நம்ம ரியல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம ஓட்டுற பொறுத்தாங்க மாறும். ஒரு 125cc எடுத்துட்டு 220 மாதிரி ஓட்டினீங்கன்னா 50 கூட கிடைக்காது, ஒரு 40 கூட கிடைக்காதுங்க. ரொம்ப கஷ்டம் மைலேஜ் கிடைக்கிறதுக்கு. சிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குன்னு சொல்லலாம். சுவிட்ச் செட்டப் எல்லாம் பார்ப்போம். இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாமே ரீசெண்டாக பல்சரில் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்களோ அதே சுவிட்ச் செட்டப் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இதில் ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டிஜிட்டல் இந்த ஸ்பீடாமீட்டர் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் பல்சர் வேரியண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கால் அலர்ட்ஸ், SMS அலர்ட்ஸ் எல்லாமே இதில் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அதே இது இன்னொரு வேரியண்ட் இருக்கு சொன்னேன்ல, அனலாக் மீட்டர், அந்த வேரியண்ட்ல நீங்க இந்த ப்ளூடூத் கனெக்ஷனா பார்க்க முடியாதுங்க. ஸோ இந்த வெஹிக்கில் மட்டும் தான் பார்க்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். பல்சர் 125 எக்ஸ்ட்ரா நோட் கேட்போமா? ஸோ கைஸ், இந்த எக்ஸ்ட்ரா நோட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பல்சர் 150 தெரியுமா, அதே எக்ஸ்ட்ரா நோட் தான் இங்கே எனக்கு கேட்குது. ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ சின்னதாக இந்த ஃபியூல் டேங்க்லையும் சரி இந்த சைட் பீஸ்லையும் சின்னதாக ஒரு வைப்ரேஷன் தெரியுது. அதை நம்ம ரைட் ரிவ்யூவில் கிளியராக பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நோட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன் இருக்குங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்சஸ் கிடையாது, ஒரே ப்ரைஸ் தான். உங்களுக்கு எந்த கலர் வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தாங்க. இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸ், அதாவது நம்ம மார்த்தாண்டத்தில் இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,16,310 ரூபாய்க்கு ஆன்ரோட் ப்ரைஸில் சேல் ஆகுது. ஸோ இதில் 3 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னேன். இந்த சிங்கிள் சீட்டில் அனலாக் மீட்டர் இருக்கு தெரியுமா, அது 1,11,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. அதே இது நீங்கள் டியூல் சீட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 1,18,000 சம்திங்கில் சேல் ஆகுதுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஓட்டுறேன், ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு ஒரு பல்சர் வெஹிக்கிள் வேணும், அதே மாதிரி ஒரு கொஞ்சம் மைலேஜும் இருக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், கமெண்ட்ல நம்ம பேசுவோம். டாடா பாபாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.